அமிழ்து அழுதவனை புல் மீது அமிழ்து அழுதவனை புல் மீது அமிழ்து அழுதவனை முன்னணை மீதுற்ற சின்ன குமாரனை முன்னணை மீதுற்ற சின்ன குமாரனை முன்னுரை நூற்படி இந்நிலத்துற்றோனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே.
நன்மையானதை செய்வார். தேசத்தின் நலனை கொடுக்கும் கர்த்தர் நல்ல காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்பது வார்த்தைக்காக நன்றி. கல்வியான மருமகன் நன்றி. அன்பு பிள்ளைகளை குடும்பமாக இணைக்கக்கூடிய நன்றி செலுத்துகிறோம். இதுவரையும் எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சிகளையும் வாழ்க்கையை கொடுக்கும் தனியான திருமண அன்புதாமே ஆராதனைக்காக கடந்து செல்கிறார்கள். அருமைப்படுவதற்காக ஆபரணங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறார்கள். கர்த்தராக ஒரு பரிசை பகிர்ந்து கொள்வது அன்பை கைவிட்டு பகிர்ந்து கொள்வதற்கே வாக்கியத்தை நன்றி அதற்காக வருகிறார்கள். ஸ்கூல் பற்றி நன்றி. அன்பு மகளுக்கு மிகுந்த பரீட்சையும் அலங்காரமாக இருக்கக்கூடிய நீர்த்துறை பாராட்டை செலுத்துகிறோம். வளர்ந்தோடு அன்புக்காக பெற்றோர் எல்லாரோடும் இந்த அன்புத்துறை நிறைவாக கட்டளை அர்ப்பணிப்பு செய்கிறோம். தொடர்ந்து இருக்கிற வழிபடுத்தி மகிமை உலகே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல அன்பு பசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் அருமையான திருமண குடும்ப வாழ்வு சதா காலங்களிலும் மனவாதை ஆகும்.
கத்தருக்கே சாற்றுவோம். நமக்காய் மண்ணில் வந்து பிறந்தவரை போற்றுவோம். நம்மையும் மீட்க வந்த மீட்பரையே போற்றுவோம். இயேசுவின் நாமமே நமது மேன்மையே. போற்றுவோம் போற்றுவோம் இயேசுவையே போற்றுவோம். துதி சாற்றுவோம் சாற்றுவோம் கத்தருக்கே சாற்றுவோம். விண்ணுலக ரோஜாவோ மண்ணில் வந்து பூத்ததோ, விண்தூத சேனையெல்லாம் வாழ்த்து பாட வந்ததோ, விண்மீன்கள் கூட்டத்தில் இவர் விடிவு கால வெள்ளியோ, ராஜாக்கள் கூட்டத்தில் இவர் ராஜாதி ராஜாவோ, இவரும் நம்மை மேய்க்கும் நல்ல மேய்ப்பர் என்பதாலோ, இவரையுமே மேய்ப்பர்களும் தேடியே வந்தார்களோ, நம் இதயம் கூட இன்று ஒரு மாட்டு தொழு வந்தாரே, இதில் பிறந்திடவே ராஜா இயேசுவே வந்தாரே. போற்றுவோம் போற்றுவோம் இயேசுவையே போற்றுவோம். துதி சாற்றுவோம் சாற்றுவோம் கத்தருக்கே சாற்றுவோம். உலகத்தின் ஒளியே மங்கிடாத மகிமையே, எந்த மனிதனையும் பிரகாசிக்கின்ற ஒளியே, இருளை போக்க வந்த விடிய கால வெளிச்சமே, இன்னல்கள் போக்க எந்த உள்ளம் வந்த இயேசுவே, பாவங்கள் போக்கிடவே மண்ணில் பிறந்தாரே, பரலோகில் சேர்த்திடவே என்னில் பிறந்தாரே, இவரே மெய்யான தேவன், நம்மை தேடி வந்த தெய்வம், உயிருள்ள நாளெல்லாம் அவரையே பாடுவோம். போற்றுவோம் போற்றுவோம் இயேசுவையே போற்றுவோம். துதி சாற்றுவோம் சாற்றுவோம் கத்தருக்கே சாற்றுவோம்.
செய்ய பொன்னை வைத்தாள். துலாபாரம் தோற்காதோ பேரழகே, முகம் பார்த்து பேசும் உன்னை, முதல் காதல் சிந்தும் கண்ணை அணைக்காமல் போவேராருயிரே. நிழல் போல விடாமல் உன்னை தொடர்வேன் அடி, புகை போல படாமல் பட்டு நகர்வேன் அடி. வினானூறு கனாவும் ஒரு விடை சொல்லடி. முன்தினம் பார்த்தேனே, பார்த்ததும் தோற்றேனே, சல்லடை கண்ணாக நெஞ்சமும் பொன்னானதே. இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்கேதான் போனேனோ, நாட்களும் வீணானதே. வானத்தில் நீ வெண்ணிலா, ஏக்கத்தில் நான் தெய்வதா. இப்போது என்னோடு வந்தால் என்ன, ஊர் பார்க்க ஒன்றாக சென்றால் என்ன. இப்போது என்னோடு வந்தால் என்ன, ஊர் பார்க்க ஒன்றாக சென்றால் என்ன. நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். ஆஹா, நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். சொல்லி முடியாத எண்ணில் அடங்காத நன்மைகள் பலவும் செய்தார். சொல்லி முடியாத எண்ணில் அடங்காத நன்மைகள் பலவும் செய்தார். தேவன் கண்ணின் மணி போல துன்பம் தொடராது நம்மையும் இதுவரை காத்தார். தேவன் கண்ணின் மணி போல துன்பம் தொடராது நம்மையும் இதுவரை காத்தார்.
இதுவரை காத்தார், நம்மையும் இதுவரை காத்தார். நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள், நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள், நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள், ஆஹா நல்ல நாள். ஒரு நல்ல நாள். ஆடி மகிழுவோம் பாடி புகழுவோம் ஆண்டவர் அன்பையை போற்றுவோம், ஆடி மகிழுவோம் பாடி புகழுவோம் ஆண்டவர் அன்பையை போற்றுவோம். தேவன் கரத்தில் நம்மையே அழித்து உண்மையாய் மனதில் அவரையே வாழ்த்துவோம், தேவன் கரத்தில் நம்மையே அழித்து உண்மையாய் மனதில் அவரையே வாழ்த்துவோம், மனதில் அவரையே வாழ்த்துவோம், மனதில் அவரையே வாழ்த்துவோம். நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள், நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள், நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள், ஆஹா நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள், ஆஹா நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள், ஆஹா நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள்.
கொடுத்த பிதாவே. பிள்ளைக்கு பெண்ணை கொடுக்க வாருமே. இரு தன்மையும் சேர்ந்த கன்னியின் மைந்தனே, இவர்கள் இருக்கையும் இணைக்க வாருமே. மெய்மணவாளனான தெய்வ குமாரர்க்கே சபையமனையாளை ஜோடிக்கும் ஆவியே. நீரும் இந்நேரம் வந்து இவ்விரு பேரையும் இணைத்து அன்பாய் வாழ்த்தி மெய்வாக்கியம் ஈந்திடும் கிறிஸ்துவின் பாரியோடு எழும்பும் வரைக்கும் எத்தீங்கில் நின்றும் காத்து வாழ்வு ஈந்திடும். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த பசுத்த விவாத ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். மணமகனாக அழைத்து வரப்பட்டிருக்கிற பிரின்ஸ் பாண்டியனுக்காக, மணமகளாக அழைத்து வரப்பட்டிருக்கிற மெர்லினுக்காக கர்த்தாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய கரத்தினால இணைத்து கணவன் மனைவியாக ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பசுத்த விவாத ஆராதனையில தெய்வீக பிரசன்னம் எங்களோடு வழிநடத்தி செல்ல ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எழுதுகின்ற ஏதேனில் ஆதிமனம் உண்டான நாளிலே என்ற பாடலை நாம் பாடுவோம். எழுதுகின்ற முதல் 2 சரணங்கள், கடைசி 2 சரணங்கள். ஏதேனில் ஆதிமனம் உண்டான நாளிலே இந்த பாடலை எழுதுகின்ற பாடுவோம். முதல் 2 சரணங்கள், கடைசி 2 சரணங்கள். Oh, God,
மீட்டுக் கொண்டிருப்போம். பிரியமானவர்களே, பிரின்ஸ் பாண்டியன், வெள்ளையன் ஆகிய இருவரையும் திருமணத்தில் இணைப்பதற்காக கடவுள் முன்னிலையிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. எல்லா மனிதரும் இதை மேன்மை உள்ளதாக கூற வேண்டும் என்று திருமறை நமக்கு கட்டளையிடுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கானா என்கிற ஊரிலே தம்முடைய பிரசவத்தினால் திருமண வாழ்வை ஆசீர்வதித்தார். திருமண வாழ்க்கை குறித்து நமது ஆண்டவர் சொல்கிறதை கேளுங்கள். படைப்பு முதல் கடவுள் அவரை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இதை மீட்க ஒருவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆகவே இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். இப்படி இருக்க கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிப்பாக இருப்பதாக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் என்ற யோசனை செய்யாமல் கருத்தோடும் ஜெபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவும் அளிக்கவும் கடவுள் தாமே படைத்து கிறிஸ்துவில் மீட்டுக் கொண்ட மனித சுபாவ உணர்வுகளை அவரை தூய்மைப்படுத்தி வழிநடத்தவும், குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து கடவுளுக்கு மகிமையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் வளர்க்கப்படவும், இவ்விதமாய் திருமணத்தை மேன்மை உள்ளதாக கருதுவதால் மனுக்குளம் உறுதியான அடிப்படையில் நிறுத்தவுமே திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சபையார் கவனிங்கள். பிரின்ஸ் பாண்டியன், நெல்லின் ஆகிய இருவரும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக்கப்படுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். ஆகையால் திருச்சபையாளாகிய உங்களில் யாருக்காவது திருச்சபை நியமத்தின்படியும் இந்திய நாட்டின் சட்டத்தின்படியும் இவருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாது என்று நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. சபையார் மாத்திரம் அவர்கள் மனம் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். திருமணத்தில் ஒன்றாக இணைக்கப்படக்கூடாதபடி உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருக்குமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க கடவுள் முன்னிலையில் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். தேவ நியமத்தின்படி திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ மெல்லினை உனக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் சுகவீனத்திலும் இவளை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர்முகம் பாராமல் இவளுக்கு கணவனாய் இருப்பாயா? மெல்லினாகிய நீ தேவ நியமத்தின்படி சுகத்திலும் சுகவீனத்திலும் இவளை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர்முகம் பாராமல் இவருக்கு மனைவியாய் இருப்பாயா? இந்த மணமகளை இந்த மணமகனுக்கு கொடுப்பது யார்? ஆகிய நான் மெர்லின் ஆகிய உன்னை இன்று முதல் எனது மனைவியாக ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய பரிசுத்த நியமத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் நாம் உயிரோடு இருக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். பிரின்ஸ் பாண்டியன் ஆகிய உண்மை இன்று முதல் எனது கணவராக ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய பரிசுத்த நியமத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் நாம் உயிரோடு இருக்கும் அளவும்
உம்மை நேசிக்கவும் உம்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். முடிந்தவர்கள் முழங்காலில் நின்று இந்த திருமாங்கல்யத்தின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிப்போம். அப்பொழுது ஜெப பாடலாக புத்தி கேட்டாத அன்பின் வாரிப்பார் என்ற பாடலை பிரின்ஸ் பாண்டியனும் இதை அணிந்து கொள்ளுகின்ற மெர்லினும் ஒருவருக்கொருவர் உண்மையாயிருக்கவும் தங்கள் ஆயுள் முழுவதும் அன்பில் நிலைத்திருக்கவும் இந்த திருமாங்கல்யத்தை மணமக்களை நேரே ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். நான் இப்பொழுது மணமக்கள் திருமாங்கல்யத்தை தரித்துக் கொள்வார்கள். அப்பொழுது நாம் எழுந்து நின்று மணமக்களை வாழ்த்தும் விதமாக இந்த மங்களம் செழிக்கவே கிருபை செய்யும் எங்கள் கிறிஸ்துவ தேவனே என்ற பாடலை நாம் எழுந்து நின்று பின்னடம் இந்த மங்களம் செழிக்கவே கிருபை செய்யும் எங்கள் நீரே தூவவே எடுத்து விடுறீங்களா? நான் உன்னை செய்து என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான உலக செல்வங்களை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். இணைத்தலை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். பிரின்ஸ் பாண்டியனும் மெர்லினும் இந்த தூய திருமண நடுவில் ஒருமித்து வாழ சம்மதித்து கடவுளுடைய சந்நிதியிலும் இந்த சபைக்கு முன்பாக அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்து உறுதி கடையாளமாக மாங்கல்யத்தை தரித்து கைப்பிடித்து தெரியப்படுத்தினபடினாலே
இவர்கள் திருச்சபையின் ஒழுங்கின்படியும் இந்திய நாட்டின் சட்டத்தின்படியும் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பசுத்தாய் நாமத்தினாலே அறிவிக்கிறேன். தேவனாகிய பிதா, தேவனாகிய குமாரன், தேவனாகிய பசுத்தாவியை ஆசீர்வதித்து காத்த வழங்கி கிடவர். கர்த்தர் கிருபை கூர்ந்து இரக்கமாய் கண்ணோக்கி கிடவர். மறுமையிலே நித்திய ஜீவன் அடையத்தக்கதாக இன்மையிலே ஒருவருக்கு ஆதரவாய் வாழும்படி கர்த்தருடைய சகல ஆசீர்வாதத்தினாலும் கிருபையினாலும் நிரப்ப கடவர். கணவன் மனைவியாக முதலாக தேவ சமூகத்திலே வந்து ஸ்தோத்திர காணிக்கை செலுத்துவார்கள். அப்படி நாம் எழுதி நின்று மணமக்களை தரும் திராட்சை கொடி போல் வளரும் கண்ணிய மனைவி மகிழ்ந்து இருப்பதத்தில் புரிவான் பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியமே மரத்தை சூழ்ந்து மேலே உயரும் பச்சையம் கன்றுகை போலே மேலில்லா நல்ல பாலரும் பாலே மேலில்லா நல்ல பாலரும் பாலே மிகவும் கழித்து வாழ்வாரை பாலே மிகவும் கழித்து வாழ்வாரை பாலே பயந்து கர்த்தரின் பக்தி வழியும் பணிந்து நடப்போர் பாக்கியவான். கர்த்தரும் வீட்டை கட்டாவிடலை கட்டுவோர் முயற்சி வீணாமறியதை கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள் கற்பத்தின் கனியும் கர்த்தரின் கிருபை கற்பத்தின் கனியும் கர்த்தரின் கிருபை பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் அறிந்து நடப்போர் பாக்கியவான். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே இருக்கிறோம், கர்த்தாவே இருக்கிறோம், பரமண்டலங்களில் இருக்கிற நாம புஸ்தப்படுவதாக ராஜ்யம் வருவதாக பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இருக்கும் குற்றம் சுருக்க மன்னிப்பது போல குற்றங்களுக்கும் மன்னிக்கும் சோதனைகளுக்கு சிக்காமல் ரட்சித்துக் கொள்ளும் மகிமையும் அன்பின் கர்த்தாவே பிரின்ஸ் பாண்டியன் பெர்லி ஆகியோரை கணவன் மனைவியாக இணைத்து ஆசீர்வதித்த கர்த்தர் ஸ்தோத்திர காணிக்கை செலுத்தும்படியாக முதல் குடும்பமாக 2 பேரும் சேர்ந்து வந்த ஒரு அருமையான ஒரு காரியம் என் தேவ சமூகத்தில் காணிக்கை செலுத்தி இருக்கிறார்கள். இந்த காணிக்கை கர்த்தர் தெய்வமாக அங்கீகரிக்கிறார். குடும்ப வாழ்வை கிறிஸ்துவுக்கு கட்டி எழுப்ப உதவி செய்யும். எங்கு இருந்தாலும் கிறிஸ்துவின் நறுமணம் இவர்கள் வாழ்வையை வீசட்டும். பிரின்ஸ் பாண்டியனுடைய குடும்பம், பெற்றோர்கள், பெர்லினுடைய குடும்பம், பெற்றோர்கள் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துகிற தம்பதிகளாக வாழும் ஆண்டு உதவி செய்யும். கையில் பிரயாசங்கள் முயற்சிகளை பிரயாசமானத்தை கற்றிருந்தார்கள். ஏற்ற காலத்தில் பசுத்த சந்ததியை பெற்றெடுத்து கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பி மகிமைப்படுத்தும் உதவி செய்யும். தொடர்ந்து நடைபெற இருக்கிற அனைத்து விருது வைபவங்கள் அத்தனை நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வல்லமையான பிரசவம்
எங்கள் குறைவின்றி நிறைவாக்கி ஊரடப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆதியே நமது ஆதி தாய் தந்தையாகி ஆதாம் ஏவாள் என்பதை சிருஷ்டித்து விவாதத்தினால் எனக்கு வசுத்தமாக்கின சர்வ வல்லமை தேவன் உங்கள் சரீரத்தில் ஆத்மத்தில் தமக்கு பிரியமாய் நடந்து உங்கள் ஜீவகால பரியந்தம் பரிசுத்த அன்புடலாய் ஒளிமித்து வாழ தம்முடைய அருள் செல்வத்தை உங்கள் மேல் பொழிந்து உங்களை பரிசுத்தமாக்கி ஆசீர்வதிப்பாராக. மணமக்கள் காணியை படைக்கிற வேளையிலே திருச்சபையால் எழுத நின்று ஆசுவை கத்திரின பாடலை பாடி உங்களுடைய காணிக்கை பங்காக செலுத்த உங்களுக்கு கேட்கிறோம். காணிக்கை வைத்திருப்பவர்கள் மாத்திரம் பங்கை செலுத்த உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம். ஆசீர்வதி கத்திரின பாடல். ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமிகவே நேசாவோதியும் சுத்தரே நேர்த்தம் சாயரோ வாத்ராஜரோ ஆசீர்வதித்திடும் இம்மணவீட்டுவாரியோ ஏசுராயரே உம்மணம் வீச செய்கிறோ சமதான் இம்மணமாங்கள் மீதிறங்கிரோவே பேரையும் காக்கவே மக்களாக நடக்கவே நடத்துமே விசிரோமான ஜோதிக்கவிருங்கே மெஸ்ஸியாயம் மணவாழனே ஆசாரியர் வாத்ரா